இப்போ சுனிதா வில்லியம்ஸும் பாரி வில்மோரும் பூமிக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் என்பது எப்படி நடைபெறும்? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கேருந்து டிராகன் கேப்சூல் பூமியில் இருந்து விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போணுச்சு, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு. அதில் க்ரூ 10 மெம்பர்ஸ் போனாங்க. அவங்க எல்லாரும் இப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக இப்போ சுனிதா வில்லியம்ஸ், பாரி வில்மோர், அதே மாதிரி இன்னும் 2 விண்வெளி வீரர்கள் திரும்புகிறாங்க பூமிக்கு. முதலாவதாக முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா செக்கிங் ப்ராசஸும் முடிச்சுட்டு விண்வெளி வீரர்கள் எல்லாரும் அவங்களோட ஸ்பேஸ் சூட்டுன்னு தனியாக ஒன்று இருக்கும். அதாவது இந்த டிராகன் கேப்சூலில் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேஸ் சூட் ஒன்று இருக்கும். அது எல்லாத்தையும் செக் பண்ணி அது எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு கிளம்புவாங்க. இந்த கேப்சூலில் ஏறினதுக்கு பிறகு இதில் நிறைய செக்கிங்ஸ் நடக்கும். அதுக்கு பிறகு அந்த ஹேட்சை சீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே உள்ளே போகாத மாதிரியும் வெளியில் வராத மாதிரியும் ஃபுல்லாக காம்பேக்டாக பேக்டாக தான் அது வரணும். அந்த மாதிரி அதை சீல் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி நடக்கும். இங்கேருந்து போகும்போது ராக்கெட் ஃபோர்ஸாக அந்த விண்கலனை தூக்கிட்டு போகும். பூமியை விட்டு வெளியேறினதுக்கு பிறகு அதோட ஸ்பீடு அங்கே ஆர்பிட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆர்பிட்டை ரவுண்டாக இப்படி போகும், ஆர்பிட்டுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி இப்போ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் நடவடிக்கை அப்படின்றது நடைபெறுது. இறங்கி 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 பூமிக்கு அருகில் வரும்போது தான் அதோட ராக்கெட் ஃபோர்ஸா உள்ளார வரும். உள்ளார வந்த உடனேவே அது அட்லாண்டிக் ஓஷன்ல ஸ்பிளாஷ் டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க வந்து விழுகும். அப்போ அதோட வேகம் என்பது குறைஞ்சிடும், வெலாசிட்டி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரி, இதோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னாக்கா, இதோட வேகம் வந்து ஒரு லைட்டோட டிராவல்கான வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 22 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கும்போது 27,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர், அதாவது பெர் ஹவருக்கு இவ்வளோ அப்படின்ற வகையில் இருக்கும். அதுவே அது ஸ்பிளாஷ் டவுன் பாயிண்ட்டுக்கு வரும்போது 32 கிலோமீட்டர் பெர் ஹவரா அதோட வேகம் குறையணும். அப்பதான் பாராஷூட்ஸ் எல்லாம் அங்கேருந்து ஓப்பன் ஆகி இவங்க சேஃபா அந்த அட்லாண்டிக் ஓஷனில் லேண்ட் ஆவாங்க. இப்போ அதுக்காக குறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் ஃப்ளோரிடா. அங்கே தான் அவங்க லேண்ட் ஆக இருக்காங்க. சரி, இது மட்டும் கிடையாது. இவங்க இந்த மாதிரி ஆர்பிட் டவுன் ஆகி இவங்க வரும்போது இதில் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் ப்ரெஷரும் உருவாகும். அதாவது அதிகப்படியான வெப்பமும் அழுத்தமும் இருக்கும். எந்த அளவுக்கு வெப்பம் அப்படின்னு பார்த்தோன்னா, 3500 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 3600 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் சொல்லப்படுது. பொதுவாக நாம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் இருக்குது பூமியில் அப்படின்னாலே எந்த அளவுக்கு நாம அந்த சூடை உணர்றோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதுவே நமக்கு தாங்க முடியாத வகையில் தான் இருக்கு. அப்போ அந்த கேப்சூலை சுற்றி 3500 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ண பார்க்க முடியுது இல்லையா? அந்த அளவு வெப்பம் இருக்கும். அதெல்லாம் தாங்கக்கூடிய வகையில் தான் அந்த கேப்சூல் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி தான் அவங்க பூமிக்கு திரும்புகிறாங்க.